நல்லதா போச்சு நீ ஹாஸ்பிட்டல் போகாதது. இல்லன்னா ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் நாம தான் கட்டி இருக்கணும். எனக்கு தெரியுமா, முதல்லயே ரூபல் கிட்ட எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். சம்பந்தி அம்மா பாருங்க, உங்க பேத்தி வந்திருக்கா. அதனால என்ன ஆரத்தி எடுக்கணுமா அவளுக்கு? சம்பந்தி அம்மா, வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்கா. குழந்தைக்கு திருஷ்டி கழிச்சிட்டு லட்சுமியை வரவேற்கிறது தான் சம்பிரதாயம். இங்க சாஸ்திர சம்பிரதாயம் எனக்கு கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க வழக்கப்படி இந்த சம்பிரதாயம்லாம் பையன் பிறந்தாதான் பண்ணுவோம். வா பிரகாஷ், போலாம். தூங்கு செல்லமே. ஏன் இந்த குழந்தையோட அழுகைய நிறுத்து. காவ்யா, அழாதே என் அழகு செல்லமே. ஆறு, நீ அழறதால உன் அப்பாவோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த கொஞ்சம் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் முதல்ல இந்த குழந்தைய ரூம்ல இருந்து வெளியே கொண்டு போ. சரி. பசிக்குதா? பசிக்குதா? மாமா, நீங்க இந்த ரூம்ல இருந்தா உங்க ரூம்ல யாரு இருக்கா? அத்தை, அத்தை, என்ன நடக்குது இங்க? அதுவும் அடுத்த ராத்திரியில அங்கிள் அவினாஷ் உங்க பெட்ரூம்ல என்ன பண்றாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே கேள்வி கேட்ப? அதுவும் இல்லாம என்ன கேள்வி கேட்க நீ யாருடி? உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் என் அனுமதி இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு. பாதி ராத்திரியில ஏன் இவ்வளவு சத்தம் வருது? என்கிட்ட ஏன் சத்தம் போடுற? உன் மனைவி கிட்ட கேளு. இந்த நடுராத்திரியில இந்த நாடகம் போடுறான். பிரகாஷ், பாதி ராத்திரியில அவினாஷ் அங்கிள் அத்தை ரூம்ல இருந்தாரு. நான் அத்தை கிட்ட இதுதான் கேட்டேன். பாதி ராத்திரியில அவினாஷ் அங்கிள் உங்க ரூம்ல என்ன பண்றாருன்னு. நல்லதுக்கு காலம் இல்ல பிரகாஷ். உங்க அப்பாவுக்கு பாதி ராத்திரியில உடம்புக்கு முடியல. உன் தூக்கத்தை எதுக்கு கெடுக்கணும்னு அவினாஷ் அங்கிளுக்கு போன் பண்ண. பாவம், அவரு மருந்து வாங்கிட்டு ஓடியே வந்தாரு. அப்புறம் பாரு எவ்வளவு குத்தம் சுமத்துறா அவர் மேல. நீங்க தான் சொன்னீங்களே உடம்பு சரியில்லைன்னு. ஆமா ஆமா, நிச்சயமா உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் இவதான் தேவையில்லாம கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆனா மாமா கெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. வெக்கம் கெட்டவளே, உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு எனக்கும் என் குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களுக்கும் நடுவுல பேச? அடுத்த தடவை பேசுன அப்புறம் விடமாட்டேன். மருமகனே பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை உபசரிக்க கூட ஆளுங்க. எங்க போவாளோ தெரியல என் மருமவ. ஒரு தடவை பஜாருக்கு போனா 3-4 மணி நேரத்துக்கு வரமாட்டான். அம்மா, இப்பவே கண்டிச்சுவே, பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை வரும். பிரகாஷ், பாருங்க அந்த ராட்சசி என் மகனை என்ன நிலைமையில வச்சிருக்கான்னு. இது என்ன கோலம் அண்ணா? நான் என்ன பண்றது? கடன்காரங்க போன் மேல போன் பண்றாங்க. நீ ஒண்ணு பண்ணு, உன் மாமியார் கிட்ட பணத்தை கேளு. எப்படியும் அவங்களோடது எல்லாமே உன்னோடது தானே. மனோஜ் உண்மையதான் சொல்றாரு அண்ணா. அப்படியே அண்ணியோட அம்மாவுக்கு பணத்துக்கு என்ன அவசியம்?
தாய போல புள்ள. ரூபலோட அம்மா பெரிய தந்திரக்காரி. அவ ஒத்த பைசா தரமாட்டா என் மகனுக்கு. இதெல்லாம் அவ வச்ச அகல காலால வந்தது. என் வீட்டுக்கு அவ ஒரு அபசகுணம். கடவுளே அவங்க அம்மா செத்துடணும். அப்புறம் அவங்க எல்லா பணமும் எங்க அண்ணனுக்கு கிடைச்சிடணும். நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களே ரூபல் அவங்களே ஒரு அபசகுணம். பொம்பளை புள்ள பெற்றிருக்காங்க. தாயும் மகளும் இந்த வீட்டுக்கு சுமைதான். ரெண்டும் சபிக்கப்பட்டதுங்க. என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டா. என்ன, எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தேங்க்யூ காந்தா சித்தி. அம்மா ஏன் அப்படி செஞ்சாங்க? என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் மறைச்சாங்க? அம்மா கிட்ட பேசுறேன். ஹலோ அம்மா, எப்படி இருக்கம்மா? என் பேத்தி எப்படி இருக்கா? அம்மா, நானும் என் பொண்ணு காவியாவும் நல்லா இருக்கும். அம்மா, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேச போன் பண்ணேன். சொல்லுமா. அம்மா, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீங்க வீட்டாடமானம் வச்சு பணம் வாங்க போறீங்கன்னு. நான் எது செஞ்சாலும் அது உனக்கும் உன் பொண்ணு காவியாவோட சந்தோஷத்துக்காக தான் செய்வேன். அம்மா, எங்க சந்தோஷத்துக்கு பிரகாஷ் தான் பொறுப்பு. அம்மா, உனக்கு தெரியும்ல, என்கிட்ட யாராவது போய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு. அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரிம்மா. நாள் முழுசும் எங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்க, வேற வேலை இல்லையா? நான் எங்க அம்மா கிட்ட பேசினத உங்ககிட்டயும் கேட்கணும். நீங்க எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டீங்களா? இதெல்லாம் உங்க எல்லாரும் நல்லதுக்காக தான் பண்றேன். எங்க சந்தோஷத்துக்காக ஏதாவது செய்யணும்னா உங்க சொந்த முயற்சியில பண்ணுங்க. இப்படி எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு எங்களுக்கு எதுவும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டேன். அம்மா கிட்ட பணம் வாங்கினா என்னாச்சு? இப்ப என் மாமியார் இறந்த பிறகு அந்த மொத்த பணமும் எனக்கு தான். அதுல உனக்கு என்ன நஷ்டம்? அப்படி பேசாதீங்க. அவங்க எங்க அம்மா. அப்புறம் ரெண்டாவது விஷயம், எங்க அம்மா வீட்டு அடமானம் வைக்க போனாங்க உங்களுக்காக. நான் தடுத்து நிறுத்திட்டேன். அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட யாராவது மறைச்சா எனக்கு பிடிக்காதுன்னு. அதுவும் என் சொந்தக்காரங்க அப்படி மறைச்சா சுத்தமா பிடிக்காது. அப்புறம் ஆனா இது என் சம்பந்தப்பட்ட ரொம்ப பெரிய விஷயம். அதை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. என் கையில இருந்து பாட்டுல புடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் மனுஷுக்கு? நீ யாரு எனக்கு? எங்க அப்பாவாக முயற்சி பண்ணாத. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன உறவு இருக்கு? பாத்தியா மீனா, பிரகாஷ் எந்தெந்த மாதிரி பேசுறான், என்னென்ன சொல்றான். அதனால என்ன? அவன் தப்பா என்ன சொன்னா? சரியாதான் சொன்னான். உனக்கும் அவனுக்கும் என்னதான் உறவு முறை? மன்சூக், உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னை விட மாட்டேன். ஆமா, என்னோட அப்பாவாக முயற்சி பண்ணாத. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன உறவு இருக்கு? பாத்தியா மீனா, பிரகாஷ் எந்தெந்த மாதிரி பேசுறான். சரியாதான் சொன்னான். உனக்கும் அவனுக்கும் என்னதான் உறவு முறை? மன்சூக், நான் உன்னை
ரகசியத்தை மறைக்க ஒரு அபலை பெண் மீது இவ்வளவு கொடுமை ஏன்? அப்பதான் அந்த ரகசியம் 25 வருஷமா ஊர் உலகத்துல இருந்து மறையும். அது வெளி உலகத்துக்கு தெரிய வராதா? சமுதாயத்துல நல்ல பேரை காப்பாத்தி தக்க வச்சுக்க நம்ம சமூகத்துல பல பேர் இருக்காங்க. 2 முகமூடி போட்டு சுத்துறவங்க. இங்கேயும் பொய் என்கிற முகமூடிய ரூபலோட புகுந்த வீட்டுல போட்டிருக்காங்க. புகுந்த வீட்டுல மருமகள் மேல இப்படிப்பட்ட நடத்தை ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தரோட பாவத்தை மறைக்க யாரோ ஒருத்தர் மேல இவ்வளவு கொடுமைகளை பண்றது சமுதாயத்துல மதிப்பை தராது. ஆனா எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் பொறுத்துக்குவாரு? ஒரு நாள் இன்னொரு நாள் முழு உண்மை தெரிந்ததும் தன் கொடுமைக்கு எதிரான குரலை எழுப்புவார். எதுவரை நாம் வாய் மூடி பொறுத்திருப்போம்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கொடுமைக்கு எதிராக நாம் போராடுவோம். ரூபல் தன் புகுந்த வீட்டு பொய்யை கண்டுபிடிக்க முடியுமா? பொய்களின் வேர்வரை செல்ல ரூபல் எந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? வாங்க பார்ப்போம். என்னை காப்பாத்துங்க. அவங்க அவங்க வந்துடுவாங்க. என் மகளுக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன். கான்ஸ்டபிள், குழந்தைய பாத்துக்கோங்க. என் குழந்தை எங்க? உங்க குழந்தை பாதுகாப்பா இருக்காங்க பாருங்க. அப்புறம் என்னாச்சு உனக்கு? யார் நீ? நான் ரூபல். அப்புறம் அவங்க என்னோட இந்த பச்சை குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. சரி ரூபல், என்ன நடந்தது உனக்கு? இன்னைக்கு சாயந்திரம் நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரூபலுக்கு எந்த உண்மை எப்பவும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாமா, சரியா சொன்னீங்க. ரூபலுக்கு தனக்கு வேண்டப்பட்டவங்க பத்தி ஏதாவது தெரிய வந்தா ரொம்ப கோவமா ஆயிடுவா. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட பணம் கேட்டது ரூபலுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரகாஷ், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நம்ம குடும்பத்துல நான் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது ரகசியம் இருக்கா? நீங்க என் வாய மூட வச்சு இருக்கலே வைக்கிறீங்களா? இத பாருங்க, எவ்வளவு வாயாடுறாங்கன்னு. என்ன பொண்ணுமா நீ? புருஷன் முன்னாடி இப்படியா வாயாடுவ? முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கொடுக்கல, பொண்ணை பெத்துட்டா. பிரகாஷ், எனக்கு உங்க அப்பா பேர் தெரியணும். உங்க அப்பா பேர் என்ன? மன்சூக். எந்த மாதிரி வரனை பார்த்து வச்சீங்க என் மகனுக்கு? ஒரு சனியன் விளங்காதவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் மகனோட பிசினஸ் நஷ்டமாகுது. அதுக்கும் மேல எவ்வளவு தைரியம் என் பயங்கிட்ட அவன் அப்பா பேரை கேக்குறா? ஆமா மீனா, நீ சரியா சொல்ற. வேலைக்காரிக்கு மேல இவளுக்கு தகுதி இல்ல. நம்ம முன்னாடியே வாயாடுறா. ஏய் ரூபல், உன் தகுதி என்ன? அம்மா சரியாதான் சொல்றாங்க. நீ வந்ததால வீடே நாசமா போச்சு. நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு அபசகுனம். பிரகாஷ், இது உங்க டிஎன்ஏ ரிப்போர்ட். என் மாமனார் மன்சூக் அவர்களோட டிஎன்ஏவும் இருக்கு. அப்புறம் உன் பாசமுள்ள அங்கிள் அவினாஷ் அங்கிள் டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் இருக்கு. உங்ககிட்ட இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் இது எப்படி வந்தது? எங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட் நீ எப்படி பண்ண? 4 நாள் முன்னாடி சாராய பாட்டிலுக்காக உங்க அப்பாவை தள்ளிவிட்ட. அப்போ உங்களோட எல்லாரும் பேச்சையும் கேட்டுட்டேன். எப்படியோ கொஞ்ச நாளா உங்க எல்லாரும் மேலயும் சந்தேகம் இருந்தது. என் சந்தேகத்தை உறுதிப்படுத்த என் ஃப்ரெண்ட் கைனக் டாக்டர் காயத்ரி கிட்ட பேசினேன். காயத்ரி, எனக்கு கல்யாணத்தன்னைக்கே சந்தேகம் வந்துருச்சு. என் புருஷன் அவர் அப்பா கால்ல விழறதுக்கு பதிலா அவினாஷ் அங்கிள் கால்ல விழுந்தாரு. நானே என் மாமியாரையும் அவினாஷ் அங்கிளையும் ஒன்னா ஒரே ரூம்ல பார்த்தேன். காயத்ரி, இப்போ நீ ஏன் ஒரு வழி சொல்லு. எப்படி என் சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுன்னு இப்போ நீ நல்லா கவனமா கேளு. நான் சொன்ன மாதிரி சாம்பிள் கொண்டு வா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க. அப்பதான் அவங்க 3 பேர் டிஎன்ஏ ரிப்போர்ட் செஞ்சு தர முடியும். தேங்க்யூ காயத்ரி.
பிரகாஷ் வாழ்க்கையை பத்தி நாம 2 பேரும் சேர்ந்து அங்கிள் இந்தாங்க தண்ணி. பரவாயில்ல விடுங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். பிரகாஷ், இப்பவாது உன் அப்பா பேரை சொல்லுவியா? இல்லனா டிஎன்ஏ ரிப்போர்ட்ட பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன், எல்லாருக்கும் தெரியட்டும். பிரகாஷ் அப்பா மனசுக்கு இல்ல, அங்கிள் அவினாஷ் தான். ஆமா, பிரகாஷ் அவினாஷ் மகன் தான். மனசுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்துட்டு ஆன்மை இல்லாம போயிட்டாரு. அவர் அவினாஷ், அவரே என்ன கவனிச்சாரு. அவினாஷ் எனக்கும் என் வீட்டுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தார். மஞ்சு கொடுக்க வேண்டியத அவினாஷ் இந்த வீட்டுக்கு கொடுத்தாரு. ரூபல், இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் பிரகாஷ் என் பையன்னு தெரியும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மன்சுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த விஷயம் ரொம்ப ரகசியமானது. பிரகாஷ் என் புருஷனாரதுகிட்ட இவ்ளோ பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்காரு. நான் மாமனார்னு நினைச்சவரு என் புருஷனோட அப்பாவே இல்ல, அவரோட அப்பாவும் அவினாஷ் அங்கிள். மாமியார் என்ன சனி என்னும் அபசகுணம்னு சொன்னீங்க. உங்க சரித்திரம் என்ன? உங்க கணவர் வேற யாரோ, உங்க பையனோட அப்பா உங்க கணவர் இல்ல, அவருக்கு பதிலா கணவரோட நண்பர் அவினாஷ். ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்ட. உனக்கு நல்லா கத்துத்தரேன், வாழ்க்கையில மறக்க மாட்டேன். எங்க அப்பா மன்சூக் இல்ல, அவினாஷ் அங்கிள் தான். இவ சொன்னா கேக்குற வெள்ள போல வாய்க்கு கடிவாளம் போடாததால ரொம்ப வாய் ஆடுறா. 4 சாத்து சாத்துனா தன்னால புத்தி வரும். குழந்தை உங்ககிட்டே வச்சுக்கோ. அல்லாது உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு இன்னைக்கு இவங்க எனக்கு பண்ண மாதிரி உன்கிட்டயும் செஞ்சாலும் செய்வாங்க. இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சே தீரும். என் குழந்தைய இங்க வரை கொண்டு வந்துட்டேன். அது என் மனசுக்கு தான் தெரியும். கான்ஸ்டபிள், எந்த நேரத்துல என் மகன் அவளை கல்யாணம் பண்ணானோ தெரியல. அன்னியும் காவியாவும் ஸ்டோர் ரூம்ல இல்ல. பெரிய பொம்பளை ஹரிச்சந்திரன், அவ குழந்தையோட ட்ரெயின்ல விழுந்து செத்துருப்பா. நான் ஏன் சாகணும்? நானும் என் குழந்தையும் ஏன் சாகணும்? நான் எதுவும் தப்பு பண்ணல. நீங்க எல்லாரும் எனக்கு தப்பு பண்ணிருக்கீங்க. நான் யாரோட சொந்தத்துல இருக்கணும்? அதான் என் புருஷனோட மிகப்பெரிய உண்மை. எல்லாரும் அவரோட அப்பாவை பத்தின உண்மையை எங்கிட்ட மறைச்சிங்க. நான் முதல் ராத்திரியே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன், எனக்கு போய் பிடிக்காதுன்னு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, நீங்க எப்பவுமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு. ஏன்னா எனக்கு போய் சுத்தமா பிடிக்காது. நான் சம்பந்தப்பட்ட விஷயத்த என்கிட்ட மறைச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்ஸ்பெக்டர் மேடம், மாமனார் சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. இங்க கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. என் தப்பு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கேளுங்க. அம்மா அம்மா நாம கேஸ் ஜெயிச்சிட்டோம். இந்தாங்க ஸ்வீட். அம்மா நீங்க சந்தோஷப்படணும்.
இன்னைக்கு நம்ம உண்மை ஜெயிச்சிருச்சு. பிரகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. பிரகாஷ் அப்புறம் அவங்க குடும்பத்தார் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தண்டனை கிடைச்சது. இப்போ இனி என் குழந்தையோட என் புது வாழ்க்கையை தொடங்க விரும்புறேன். அப்புறம் இதுக்கு உன் ஆசீர்வாதம் வேணுமா? நல்லா இருமா. பொய்களின் வேர்வரை செல்ல ரூபல் எந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுத்தாள். ரூபல் பெரிய தைரியத்தோட பொய்த்திரையை கிழித்தாள். கடைசியில் உண்மையே ஜெயித்தது. தனக்கு சொந்தமான விஷயங்கள் ரூபலுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அவனுக்கு பிடித்திருக்காது. அதன் பிறகு இவ்வளவு பெரிய ரகசியம் அவளுக்கு தெரிய வர அவள் போலீசின் உதவியை பெற்றாள். பிறகு நீதிமன்ற வாசலும் சென்றாள். போலீசும் சட்டமும் ரூபலுக்கு உதவினர். ரூபாலிக்கு நீதி கிடைத்தது. ரூபாலிய கொடுமைப்படுத்தினவங்க, அதாவது அவங்க மாமனார் சொந்தங்களுக்கு தண்டனை கிடைச்சது. இன்னைக்கு அம்மாவோடவும் அவளோட குழந்தை காவ்யாவோடவும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். நாம் போராட வேண்டும், எல்லா அநீதிக்கு எதிராகவும் எல்லா போலிகளுக்கு எதிராகவும். நான் சுதா சந்திரன். இது போன்ற கிரைம்ல இருந்து அலர்ட் செய்ய மீண்டும் சந்திப்போம். அதுவரை விழிப்போடு இருங்கள், பார்த்துக் கொண்டே இருங்கள். கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல்.